அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக வந்து குரூப் 2 எக்ஸாம் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி அவங்களோட ஆன்சர் கீயை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் கீ செக் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நிறைய மார்க் வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ட்ரெடிஷ்னலாகவே பார்த்தோம்னா இன்ஸ்டியூட்ஸ் கொடுக்கக்கூடிய கீக்கும் டிஎன்பிஎஸ்சியோட ஆன்சர் கீக்குமே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கும். ஏன்னா அவங்க டோட்டலி வேறு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில கொஸ்டின்ஸை வந்து அப்ரோச் பண்ணுறதுனால. ஸோ நமக்கு ரிசல்ட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு 1 வீக் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2A ரெண்டுத்துக்குமே வந்து டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருந்தோம். அதில் 2Aக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2D அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ ஆன்சர் கீ வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள வந்து மார்க் வந்திருக்கு. ஸோ அதனால இன்னொரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு நம்ம இன்ஸ்டியூட்ல. ஸோ 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ இந்த 2A டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல என்ன மாதிரியான விஷயங்களை பெக்குலியரா பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக நமக்கு 2Aவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2Aவை பொறுத்த வரைக்கும் 5 யூனிட் வந்து இருக்கு. சரியா? 2Aல 5 செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் இந்தியா, அடுத்தது வந்து பாலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி அண்ட் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி இருக்கு. ஒவ்வொன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு மாடர்ன் இந்தியா அண்ட் தமிழ் சொசைட்டியில் 30, பாலிட்டியில் வந்து ஒரு 45, சயின்ஸ் அண்ட் டெக்கில் 20, எக்கனாமிக்ஸில் ஒரு 30, ஜியாகிரபியில் வந்து ஒரு 25. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு ஒரு 150 கொஸ்டின் ஜிஎஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் வந்து ரீசனிங்கில் வரப்போகுது. சரியா? இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நமக்கு ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட் பேட்ச்லையுமே வந்து ஃபஸ்ட்டு பாலிட்டி அதிக மார்க் பாலிட்டியில் தான் இருக்குது. அதனால எல்லாமே வந்து பாலிட்டியில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிப்பாங்க. பாலிட்டியை வந்து அந்த சிலபஸையே வந்து ஒரு 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 4 டெஸ்ட் எழுதினதுக்கப்புறமா 5வது டெஸ்ட்டாக பாலிட்டியில் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. இல்லை இன்னும் வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாலிட்டியும் மாடர்ன் இந்தியாவும் ஆல்டர்னேட்டாக வர மாதிரி வச்சு ஒரு 7வது டெஸ்ட் 8வது டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம தனியாக எழுதுவோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 1 மந்த் பாலிட்டியோடையே ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறமா ரிவிஷன் பண்ணுறப்ப தான் மறுபடியும் பாலிட்டி புக்கு எடுத்து வைப்போம். ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது பாலிட்டிக்குன்னு இல்லை, மற்ற சப்ஜெக்ட்ஸுமே இது ட்ரூவாக தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே எக்ஸாம் பேட்டர்னை உள்ளே கொண்டு வரோம். ஓகேவா? ஒவ்வொரு டெஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா 5 யூனிட்டுமே இருக்கும். மாடர்ன் இந்தியா இருக்க போது, பாலிட்டி இருக்க போது, சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி இது எல்லாமே இருக்க போது. ஸோ இந்த 5 ஏரியால இருந்து 150 கொஸ்டின் வந்துடும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து வந்துடும். சரியா? அப்போ இதில் ஒரு 50 கொஸ்டின் டோட்டலாக 200 கொஸ்டின் எழுதுவீங்க. 200 கொஸ்டினுமே எப்படி இருக்கும்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஏன்னா எக்ஸாமில் 200 கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன பேட்டர்னில் வருமோ, இப்போ பாலிட்டினா 45 கொஸ்டின்னா நம்ம டெஸ்ட்லையுமே வந்து பாலிட்டியில் 45 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். சரியா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் டே 1லேருந்து டெஸ்ட் 1லேருந்து அதே ஒரு ஃப்ளோல தான் இருக்க போறீங்க. சரியா? ஸோ இதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே படிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 டெஸ்ட் வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் தான் ஃபுல்லாகவே. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் படிப்பீங்க. அதே மாதிரி இந்த எக்ஸாம் பேட்டர்ன்லேயே நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதுறதுனால இன்னொரு பிக்கஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு ஸ்டார்டிங் டெஸ்ட்லேருந்தே நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ்லையும் சரி, குரூப் 4லையும் சரி, குரூப் 1 ப்ரிலிம்ஸ்லையும் சரி, எல்லா இடத்துலையுமே மெஜாரிட்டி ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ் ஃபேஸ் பண்ண ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். மேக்ஸ் போடுறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் காமனாக எல்லாருமே வந்து பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச். சரிங்களா? ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்கள் மேக்ஸை ஃபஸ்ட்டு போட போகிறீங்களா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங்கை ஃபஸ்ட்டு போட போகிறீங்களா, இல்லை மிடில் போடுறீங்களா, இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல இருந்தே என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எக்ஸாமும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்துமே கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகேவா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல நமக்கு 14வது டெஸ்ட் வர்றப்பயே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ முதல் 14 டெஸ்ட்லேயே வந்து நமக்கு டோட்டலாக சிலபஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 டெஸ்ட் வந்துருக்கு. மீதி இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே என்னதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் தான். ஸோ முதல் 14 டெஸ்ட்டில் நம்ம சிலபஸை முடிச்சுட்டு திரும்ப 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 என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவைஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ 15வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டையும் செகண்ட் டெஸ்ட்டையும் சேர்த்து நம்ம 15வது டெஸ்ட்டாக எழுதுவோம்.
அடுத்தது 16வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு டெஸ்ட்டோட சிலபஸ், ஃபோர்த் டெஸ்ட்டோட சிலபஸ், அதை நம்ம 16வது டெஸ்ட் எழுதுவோம். அடுத்து 5, 6 இருக்கக்கூடிய சிலபஸை எடுத்து நம்ம 17வது டெஸ்ட்டாக எழுதுவோம். அடுத்தது 7th and 8th எடுத்து நம்ம 18th டெஸ்ட்டாக எழுதுவோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21st டெஸ்ட் வரைக்கும் இப்படி போகும். அடுத்ததாக 22வது டெஸ்ட் எப்படி இருக்கும்னா முதல் 4 டெஸ்ட்டோட சிலபஸை எடுத்து 21வது டெஸ்ட் எழுதுவோம். அடுத்த 5 இந்த மாதிரி 2 டெஸ்ட் வரும். அடுத்தது முதல் 7 டெஸ்ட்டோட சிலபஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் எழுதுவோம். அடுத்த 7 டெஸ்ட்டோட சிலபஸ் எடுத்து ஒரு டெஸ்ட் எழுத போகிறோம். அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு ஃபுல் டெஸ்ட் தான். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14 டெஸ்ட் வரைக்கும் தான் நீங்கள் புதுசாக படிக்க வேண்டிய எல்லாத்தையுமே படிக்க போகிறீங்க. ரீசனிங் எல்லாத்தையுமே போட்டு பார்க்க போகிறீங்க. 15வது டெஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணிட்டு தான் பண்ண போகிறீங்க. ரிவிஷனே ஒரு 4 டைம் வந்து பண்ணிடுவீங்க இந்த டெஸ்ட் பேட்சோட ட்ராவல் பண்ணுறப்ப. சரியா? ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணப்ப முதல் டெஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க முடியல அப்படிங்கிறத நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த டெஸ்ட் பேட்சோட செகண்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்க போகுது இந்த செகண்ட் பேட்ச்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வந்து பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? அண்ட் தென் இந்த டெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைனில் தான் இருக்க போகுது. நமக்கு எக்ஸாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். அதனால இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2Aவோட செகண்ட் பேட்ச் அப்படிங்கிறது நமக்கு ஆன்லைனில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ சுரேஷ் பாடசாலையில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சுரேஷ் பாடசாலை கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ஷெட்யூலை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நல்லா படிங்க. தேங்க்யூ. All the best.